இந்த ஸ்வதேஷி மூவ்மெண்ட்ங்கிறது வந்து இப்போ ரொம்ப சமீபத்தில ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நெறைய தடவ பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாட்டு நிறுவனங்களோட ப்ராடக்ட்ஸ நாங்க பயன்படுத்த மாட்டோம். அது முக்கியமா பார்த்தீங்கன்னா, கொரோனா ஒட்டி நடந்ததுங்க. 2020ல அந்த கொரோனா பேண்டமிக் டயத்தில பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க வெளிநாட்டு செயலிகள பயன்படுத்த மாட்டோம். உள்நாட்ல இப்போ TikTok தடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய உள்நாட்ல ஆப்ஸ்லாம் ரெடி பண்ணாங்க. மோஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் மேக்கிங் ஆப். அதே மாரி கோகோ கோலாலாம் நாங்க குடிக்க மாட்டோம். உள்நாட்டு ப்ராடக்ட்ஸ் தான் இருப்போம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ப பார்த்தீங்கன்னா, Zoho வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்ல இருக்க முக்கியமான சோசியல் மீடியாஸ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்தியாவோட ஓன் சோசியல் மீடியா வேணும், நெட்வொர்க்ஸ் வேணுங்கிறத வந்து ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் இப்ப அவரு Zohoல இருந்து அரட்டைன்னு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அரட்டைங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, WhatsAppோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா. ரெப்ளிகானா நான் காப்பி அடிக்கல. WhatsAppோட ஒரு மெசேஜிங் எப்படி WhatsApp மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த அரட்டை கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து இத அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 50,000 பயன்படுத்துறது வந்து இப்ப 3,50,000 மாறியிருக்குங்கிறத வந்து ஸ்ரீதரன் வெம்புவே வந்து ஒரு X.comல வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பியூஷ் கோயல் மினிஸ்டர் அவரு கூட வந்து நாங்க அரட்டைய நாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டோம். இந்த மாரி உள்நாட்ல பயன்படுத்துறது வந்து ரொம்ப அதிகமா புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்வதேஷி மூவ்மெண்ட். இதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அ ஸ் கொரோனா டயத்துல இது தான் நடந்தது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த Twitter அ எக்ஸா மாறுறதுக்கு அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, கூன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. KOO இந்தியால வந்து அது கிட்டத்தட்ட Twitter மாரியே தான். அத நெறைய பேர் வந்து நெறைய ப்ரமோட் பண்ணி இந்தியன் ஆரிஜினா கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமான கேள்விகள் ஒண்ணு வருது. அதுக்கு முன்னாடி இவருக்கு நெறைய அ விமர்சனங்களும் வந்துச்சு. ஏன்னா, இந்த அரட்டைங்கிறது வந்து இந்த லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத ப்ரொனவுன்ஸ் பண்றதே கஷ்டமா இருக்குங்கிறத வந்து நெறையா நார்த் இந்தியன்ஸ் சொல்லியிருக்காங்க. இவரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹிந்திய வந்து நெறைய இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஹிந்தி கத்துக்கிறத பார்த்தீங்கன்னா. ஏன்னா, இந்த பிப்ரவரி மாசம் பார்த்தீங்கன்னா, ஆ லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம். பாலிடிக்ஸ் அரசியல விட்டுட்டு நம்ம வந்து பாஷைகள வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டா சொன்னாரு. ஆனா, இப்ப அவர் செயலிக்கு வந்து ஒரு மாரி கடினமான தமிழ் பேரு ஜோஹோனே கூட வச்சிருக்கலாம். ஜோஹோ டெக்ஸ்ட்ன்னு ஏதாவது. பட் இருந்தாலும் அரட்டைன்னு வச்சிருக்காரு. இது வந்து நெறையா இப்ப டவுன்லோட்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாரி 3000 யூசர்ஸ்லருந்து இப்ப 3,00,000 யூசர்ஸ் ஆயிருக்காங்க. வெறும் 3 நாள்ல. இது வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்கிரீஸ். அது மட்டும் இல்லாம இது இந்தியால கிட்டத்தட்ட 20 லாங்குவேஜஸ்ல அபிஷியல் லாங்குவேஜஸ்ல சப்போர்ட்டிங்கா இருக்கு இந்த ஆப். இப்போ நம்ம முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சோசியல் மீடியாக்கு ஆப்போசிட்டா இல்ல ஒரு அத எதிர்த்து நம்ம பண்ணோம்னா, அது முழுக்க முழுக்க இந்தியன் ப்ராடக்ட்டா இருக்கணும். நம்ம நெனைக்கிறது வந்து வெறும்ன ஆப் டிசைனோ இல்லாம, முக்கியமானது அந்த டேட்டாஸ். ஸோ அதுல போற டேட்டாஸ்லாம் வந்து நீங்க வேற ஏதோ சர்வர்ஸ்ல, வேற ஏதோ வெளிநாட்டுல உள்ள சர்வர்ஸ்ல வச்சா, அதுல வந்து ஒரு பயனுமே இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 20லிருந்து 25% டேட்டா வந்து உற்பத்தி செய்யுது. உலகத்தோட ஒட்டுமொத்த டேட்டாவோட அளவுல. ஆனா, இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா, வெறும்ன 3% கூட டேட்டா ஸ்டோரேஜ் இல்ல. அந்த டேட்டா சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல டேட்டா சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முக்கியமா. இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியா கிட்ட ரொம்ப, ரொம்ப குறைவா இருக்கு. அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சரியான வந்து ஒரு முதலீட்டாளர்களோ, சரியான ஒரு அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல. ஏன்னா, டேட்டா சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ரொம்ப, ரொம்ப அதிகமா பயன்படுத்தும். நான் சொல்ற டேட்டா சென்டர்ஸ்ங்கிறது வேற. ஏஐ ரிலேட்டடான டேட்டா சென்டர், ஹைப்பர் டேட்டா சென்டர்ங்கிறது அதெல்லாம் வேற விஷயம். நம்ம வந்து இந்த டேட்டா சென்டர், கிளவுட்ஸ் அந்த ஆங்கிள்ல மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த டேட்டா சென்டர் வந்து இந்தியால ரொம்ப குறைவா இருக்கனால, நம்ம மத்த நாடுகள வந்து டிபெண்ட் பண்றதுனால, நம்மளோட டேட்டாஸ் வந்து மத்த நாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுதான் முக்கியமான காரணமா இருந்தது TikTokோட பேன். மத்த நாடுகள் யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல அதிகமா யுஎஸ்ல தான். கிட்டத்தட்ட அவங்க 340 மில்லியன் பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உலகத்தோட 40லேருந்து 50% டேட்டா சென்டர்ஸ் வந்து யுஎஸ்ஏல தான் இருக்கு. ஸோ, நம்ம இவ்ளோ பெரிய பாப்புலேஷன்ஸ் இருக்கு. எவ்வளவு டேட்டா வந்து இந்தியா ஜெனரேட் ஆகுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, 2016க்கு அப்புறம் நம்மளோட இந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம், நம்மளோட இன்டர்நெட் பெனிட்ரேஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அந்த டேட்டா வந்து ரொம்ப, ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு வந்து பல குயின்டில்லியன் பைட்ஸ் அளவுக்கு இருக்கும். அதுக்கு வந்து ப்ராப்பரான டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ இத நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, இப்ப Zohoங்கிறது வந்து ஒரு அவங்க வந்து ஒரு வெல் பில்ட் அப் கம்பெனி. அதுல வந்து ஒரு மாற்று கருத்து இல்ல. சரி இவங்கள மாரி வேற ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸ் வந்து மத்த ஃபாரின் சோசியல் மீடியா இல்ல எந்த ஒரு ஆப்ஸ்க்கு வந்து எதிரா கொண்டு வரும்போது, அந்த டேட்டா சென்டர்ஸ் அந்த ஒட்டுமொத்த அந்த எல்லா டெக்னாலஜி வந்து இங்க இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கினா தான், அது வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மென்ட்ங்கிற ஒரு அந்த அடிப்படையில இருக்கும். நம்ம முழுக்க முழுக்க மத்த நிறுவனங்கள சார்ந்து இருக்க மாட்டோம். ஸோ அதுதான் என்னோட ஒரு நோக்கமா இருக்கு. ஒரு ஆப் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவா இருக்குன்னா, அதோட டேட்டா முக்கியமா நம்ம கிட்ட தான் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம அத முழுக்க ரீப்ளேஸ் பண்றோம்னு நெனைக்கிறோம்.
நிச்சயமா நம்ம இது மாரி இன் ஹவுஸ் பில்ட் மேக் இன் இண்டியா அந்த ஸ்வதேஷி மூவ்மெண்ட்ல நம்ம சப்போர்ட் வந்து நிச்சயமா குடுக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம பிராண்ட்ஸ வந்து இந்த தடவ வந்து மத்த பிராண்ட்ஸ விட முதல்நிலையா நம்ம பிராண்ட்ஸ பிரையாரிட்டியா வச்சா, நிச்சயமா இந்தியாவோட பிராண்ட்ஸ், இந்தியன் பிராண்ட்ஸ்க்கு வந்து நெறைய ரீச் இருக்கும். முதல்ல இந்தியன் ரெகக்னைஸ் பண்ணா தான் அத மத்த வேர்ல்ட்ல இருக்க மத்த கன்ட்ரீஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நம்ம நிச்சயமா ரெகக்னைஸ் பண்ணுவோம்.